சப்போஸ் இறந்ததுக்கு பின்னால் நார்மலாக உயிரில் எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கும். இறந்ததுக்கு பின்னால் என்னுடைய உடலை வந்து இந்த மருத்துவமனைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறதுக்கு அந்த வசியத்து மாதிரி உயில் மாதிரி எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி நான் இறந்ததுக்கு பின்னால் என்னுடைய கண்ணை வந்து இந்த மருத்துவமனைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அப்படி உயில் எழுதி வைக்கிறது இஸ்லாத்தில் கூடுமா? ஆமாம், நீங்கள் உயில் எழுதி வைக்கிறது அப்படிங்க கேட்குறீங்க. கண்ணை பற்றி கேட்டீங்க. சில பேர் உடலையே எழுதி வச்சிடறாங்க. நான் இறந்ததுக்கு பிறகு எனது உடலை இந்த மருத்துவமனைக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போகிறாங்க. இதுவெல்லாம் கூடுமாங்கிறது உங்களுடைய கேள்வி. கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இவருடையதே இல்லையே. இவருடையது இல்லாத ஒன்று மற்றவங்க கொடுக்க இவர் யார்? நான் கண்ணுக்கு ஏற்கனவே சொன்னது தான். அதே போல் தான் உடலுக்கும் அப்படி தான். உடல் என்பது அந்த இறைவன் அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த உடலுக்கு அது உரிய முறையில் குளிப்பாட்டணும், துணியால் கவனிடணும், அப்புறம் பிரேயர் தொழில் நடத்தணும், மரியாதையாக அடக்கம் செய்யணும். இவ்வளவும் அந்த உடலுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள். நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இதை கொடுத்துட்டா எதுவுமே நடக்காது. இதில் இதுக்கு முன்னால் கூட நடந்துச்சு. ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தார். பிரபல்யமான ஒரு எழுத்தாளர், பேச்சாளர் இஸ்லாத்துக்கு வந்தார். சமீபத்தில் தான். அவர் என்ன செஞ்சார், இறந்து போகிறதுக்கு முன்னால் என்னுடைய உடலை ஆஸ்பத்திரி கொடுத்துருங்கன்ட்டு. அதே போல் அவர் கொண்டு வந்தாங்க. பள்ளிவாசலில் வச்சு தொழுகை நடத்துனாங்க. தொழுகை நடத்தின பிறகு மற்ற மையத்தையெல்லாம் கபிரிஸ்தான் கொண்டு போவாங்க. இதை வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. இது சமீபத்தில் நடந்துச்சு. இல்லை கேட்டால் அவர் சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு போனால் என்ன, அவருடையது இல்லையே. ஒரு ஆள் சொல்லிட்டு போனால் எது நல்லதாக தானே செய்யணும். அப்போ தான் நான் கேட்டேன், சொல்லிட்டு போயிட்டாருங்கிறீங்கல்ல. ஒரு ஆள் சொல்லிட்டு போகிறாரு, நான் இறந்ததுக்கு பிறகு ஒரு முஸ்லீம் இறந்த பிறகு என் உடம்பை எரிச்சிருங்கிறாரு. அது நடக்க வேறு வேறு சமயங்கள் நடக்கத்தானே செய்யுது. இவர் அந்த மாதிரி செய்யறாரு. அவர் செய்வோமா? இல்லை, அவர் சொல்லிட்டு போயிட்டார்ல. சொல்லிட்டு போனாலும் மார்க்கத்தில் கூடுமுடா தானே செய்யணும். சரி, அதே போல் இப்போ ஆஸ்பத்திரி கொடுத்தா எனது உடல் பயன்படுமே. மண்ணுக்குள்ளே புதைத்தால் அது மண்ணு தின்று வீணாத்தானே போகும். ஆஸ்பத்திரி கொடுத்தா ஏதோ வகையில் பயன்படட்டுமே அப்படின்னு தானே சொன்னாங்க. அதே பாணியில் ஒரு ஆள் சொல்கிறார், நான் இறந்ததுக்கு பிறகு என் உடம்பை எடுத்துகிட்டு கொண்டு போய் கடலில் போட்டுருங்க. என் மண்ணுக்குள்ளே போட்டால் வீணாக தான் போகும், கடலில் போட்டால் மீன்களாக சாப்பிடும் அப்படின்றாரு. கடல் தூக்கி கொண்டு போய் போடுவீங்களா எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை, சரி. அதுபோல் இன்னொரு சொன்னார், நான் இறந்ததுக்கு பிறகு என் உடலை காற்றில் கொண்டு போய் போட்டுருங்க, மிருகங்களுக்கு உணவாக இருக்கட்டும், மண்ணுக்குள்ளே போட்டால் வேஸ்ட்டாக போகுது அப்படின்டா காட்டில் போய் போட்டு வருவீங்களா? அந்த மாதிரி தானங்க இது. ஒருவர் இறந்துட்டால் அவருக்குண்டான மரியாதையை செய்யணும். இப்படி கொடுக்குறதெல்லாம் கிடையாது. அதனால் இது அப்படி கொடுப்பதில் ஒரு ரைட்டே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள்கிட்ட தான் நான் கேட்டேன். இந்த நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துருக்க கண்ணு உங்களுடையதல்ல, உங்கள் காது உங்களுடையதல்ல, உங்கள் மூக்கு உங்களுடையதல்ல, உங்கள் கை உங்களுடையதல்ல. ஏன் உங்களுக்கும் இந்த கைக்கும் சம்மந்தம் இல்லையே, சம்மந்தமே இல்லை. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் இல்லைன்னு ஆகிப்போச்சு. நீங்கள் இல்லை, அப்போ உங்களுக்கு சொந்தம் இல்லை. உங்களுக்கு சொந்தம் இல்லை, ஒரு பொருளை போய் அங்கே கொடுத்துருங்க, இங்கே கொடுத்துருங்க. யாருங்க நீங்கள்? அது செய்யக்கூடாது.